வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி என்னென்னா, சார் ரூ. 1000 தான் என்கிட்ட இருக்குது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? சரி சார், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க சார், அதில் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க சார், அதை நான் எப்படி தவிர்க்கிறது? சரி சார், டிடிஎஸ்ஸே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கப்புறம் முக்கியமாக BBB பாண்ட்ஸில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, அது எப்படிலாம் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாண்டு சம்மந்தமாக பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு இன்வெஸ்டராக, ஒரு சாமானியனாக, ஒரு முதலீட்டாளராக பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அனைவரும் இந்த வல்லுநர்கள் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதை எப்படி எந்த இடத்துல போய் நான் பார்க்குறது, சரியான பாண்டை நான் எப்படி தேர்வு செய்கிறது, அதுக்கப்புறம் டிடிஎஸ்ஸை எப்படி தவிர்ப்பது, அதை பற்றின முழு காணொலி தான் இந்த காணொலி. முதல்ல இந்த டிடிஎஸ்னால் என்னென்னா, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்சஸ். அப்படின்னா வருமானம் வரும் பொழுதே, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, கம்பெனியில் சம்பளம் வரும் பொழுதே ஒரு பிடித்தத்தை பிடிச்சிடுறாங்க, கரெக்டாக? அது டிடிஎஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, எஃப்டியில் போட்டிங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வருது, பாண்டில் போட்டிங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வருது, டிவிடெண்டில் போட்டிங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வருது, வரும் பொழுதே பிடித்தம் பிடிக்கப்பட்டு அதை அந்த நிறுவனங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க. ஏன் சார் கட்டணும்? சார், நீங்கள் எவ்வளோ இந்த வருஷத்தில் மொத்த ஏர்னிங் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிற அந்த நிறுவனத்துக்கு தெரியாது. அந்த டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனத்துக்கு தெரியுமா? அந்த பாண்டு கொடுக்குற நிறுவனத்துக்கு தெரியுமா? பாண்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற நிறுவனத்துக்கு தெரியுமா? இல்லை பேங்க்கில் எப்படி போட்டிருக்கீங்களா அவங்களுக்கு தெரியுமா உங்களோட மொத்த வருமானம் எவ்வளோன்னு? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10% நாங்கள் பிடிச்சிடுறோம், ஒருவேளை நீங்கள் வருமானத்துக்கு கீழே தான் இருந்தீங்கன்னா ஐடிஆரில் போய் ஃபைல் பண்ணி உங்களோட டிடிஎஸை கிளைம் பண்ணிக்கங்க. அதுதான் இவ்வளோ நாள் ரூலு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 15G 15H அதெல்லாம் எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபார்ம் 121 121 ஃபார்ம் படிவம் 121 அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா, இப்போது ஒருத்தர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு, எஃப்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறாரு, டிவிடெண்ட்லேருந்து வராரு, அவரோட மொத்த வருமானம் 4 லட்சத்துக்குள்ளே இருந்தால், திரும்பவும் நான் சொல்லிடுறேன் சார், மொத்த வருமானம் 4 லட்சத்துக்குள்ளே இருந்தால், இன்ட்ரெஸ்ட்டு, வாடகை, அவரோட வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து 4 லட்சத்துக்குள்ளே இருந்தால், அவர் 121 ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணால், ஒரு தடவை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த டிடக்ஷனே அங்கே இருக்காது, பிடிக்க மாட்டாங்க. எப்போ அது அவரோட வயசு 59க்குள்ளே இருந்து 60க்குள்ளே இருந்து 4 லட்ச ரூபா மொத்த வருமானம் ஈட்டிருந்தால் ஃபார்ம் 121 ஃபில் பண்ணால் மட்டும் போதும், உங்களுடைய டிடிஎஸ் பிடிக்கப்படாது. புரிஞ்சிருச்சா? அப்படியே இன்னொன்று சொல்லிடுறேன், ஒருவேளை 60 வயசு ஆகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க மொத்த வருமானம் 12 லட்சத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க 121 ஃபார்மை கொடுக்கும் பொழுது டிடிஎஸ் பிடிக்கப்படாது. இப்போ புரிஞ்சிச்சா? 2 வகை, பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 2 வகை. என்னது? 4 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் 121 ஃபார்மை ஃபில் பண்ணுறோம், ஒரே தடவை தான் ஃபில் பண்ணுறோம், முடிஞ்சிச்சு. இப்போ எஃப்டிக்கு நீங்கள் பேங்க்குக்கு ஒரே ஒரு ஃபார்ம் கொடுத்துட்றீங்க, டிவிடெண்ட் வருதுனாக்கா சிடிஎஸ்எலுக்கு ஒரே ஒரு ஃபார்மை கொடுத்துட்றீங்க, அடுத்து பாண்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதே மாதிரியே சிடிஎஸ்எல்லில் போய்ட்டு ஒரு ஃபார்மை கொடுத்துட்றீங்க. அப்படி நீங்கள் சிடிஎஸ்எல்லில் கொடுக்கும்பொழுது உங்களோட பேனு இணைக்கப்பட்டிருக்கும் சிடிஎஸ்எல்லில். அப்போது உங்கள் பேனுக்கு வரக்கூடிய அத்தனை டிடிஎஸும் பிடிக்கப்படாது. ஒரு பாண்டு முதலீட்டாளராக இந்த படிவம் 121 எப்படி பூர்த்தி செய்வது, எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத இங்கே நான் காமிச்சிடறேன், அப்படியே பார்த்துக்கங்க. இங்கே கீழே கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது அது சிடிஎஸ்எலோட ஆன்லைன் சப்மிஷன் ஏரியாவுக்கு போய்டும். அங்கே உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே அந்த ஃபார்ம் வந்துடும், 121 ஃபார்ம் வந்துடும். அந்த 121 ஃபார்ம் இந்த மாதிரி வந்துடும். அதில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்கள் பேன் கார்டை கொடுத்ததுனால உங்களோட நேம் அங்கே இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும், உங்களோட ஸ்டேட் இருக்கும், நீங்கள் பெங்களூராக இருந்தால் பெங்களூர், கோயம்புத்தூர், ஆந்திராவாக இருந்தால் ஆந்திரா, அது எல்லாமே இருக்கும். அதில் பாருங்கள், கீழே 5 ரெசிடென்ட்டு ஸ்டேட்டஸை ரெசிடென்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கங்க. அங்கே 5A பாருங்கள், அதாவது 5A பாருங்கள். அதில் நீங்கள் 60 வயது உடையவரா அல்லது 60 வயதிற்கு மேற்பட்டவரான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நோ கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஒருவேளை இமெயில் ஐடி இல்லைனா இமெயில் ஐடி அங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட இயர் அது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்துடும். இந்த வரிசை எண் 9 பாருங்கள், ரெஜிமே. அந்த ரெஜிமேல நியூ ரெஜிமே சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிமே சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நல்லா பாண்டில் உங்களுக்கு வரக்கூடிய மொத்த வருவாய் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, மொத்த இன்ட்ரெஸ்ட் 50,000 கொடுங்க. அந்த 10ல் தரவரிசை 10 இருக்கு பாருங்கள், அந்த 10 எண்ணில் வரிசை எண் 10ல் உங்களோட மொத்த வருவாய் 50,000 50,000, 1 லட்சம்னா 1 லட்சம், 2 லட்சம்னா 2 லட்சம், 3 லட்சம்னா 3 லட்சம், அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்றீங்க. கீழே பாருங்கள் 11ல் இந்த ஃபார்மை வேறு எங்கேயாவது இன்னொரு ஃபார்ம் எங்கேயாவது சப்மிட் பண்ணியிருக்கீங்களா? சில பேர் எஃப்டி கொடுத்துருப்பாங்களா பேங்க்கில், சில பேர் டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்களா.
இந்த ஃபார்மை இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபார்ம் கொடுத்துருக்கீங்களா? நோ கொடுத்துருங்க. இதுதான் சார் ஒரே ஃபார்ம் தான் நான் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. அதாவது இந்த வருஷத்தில் இந்த ஒரு ஃபார்ம் தான் நான் கொடுத்துருக்குறேன், வேறு எந்த ஃபார்மும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டிங்கன்னா மேலே நீங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ, இப்போ 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காகவே 3 லட்சம் வந்துடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 13 டோட்டல் இன்கம். சரி சார், இன்கம் வந்துருச்சு, ரைட்டு, நீங்கள் சொல்லிட்டீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? நல்லா கேட்டுக்கோங்க சார். டோட்டல் இன்கம் 4 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்டட் ஆகிடும். புரியுதுங்களா? 4 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அப்போ உண்மையாகவே உங்களுடைய வருமானம் 4 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா 4 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க. இல்லை சார் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கல, ஒன்லி இன்ட்ரெஸ்ட் தான் சார் வருது அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுங்க. புரிஞ்சிச்சுங்களா? இல்லை சார், இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை சார் நான் வந்து ஃபார்ம் மொத்தம் 3 ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பாண்டுக்கு நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், எஃப்டியில் பேங்க்லேயும் போய் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிக்கும் அங்கேயும் போய் கொடுக்குறேன், டிடிஎஸ் படிக்கக்கூடாது, மொத்தம் நான் வந்து 3 ஃபார்ம் கொடுக்குறேன் சார் அப்படின்னா அங்கே பாருங்கள் எஸ்ஸு கொடுத்துருங்க. 11 எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் 11A என்ன வந்துருச்சு, எத்தனை ஃபார்ம் கொடுத்துருக்குறீங்க, மொத்தம் 3னா 3ன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், அப்போ எஃப்டிக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, அங்கே எஃப்டிக்கு நான் வந்து ஒரு 30,000 கொடுத்தேன் சார், டிவிடெண்ட்டுக்கு ஒரு 20,000 கொடுத்தேன் சார், அதனோட மதிப்பு எவ்வளோ, 50,000 கொடுத்துருக்கேன் சார். அப்போ அந்த 50,000 ப்ளஸ் இந்த 3 லட்சம் எவ்வளோ ஆச்சு, 3.5 லட்ச ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. அதை கீழே பாருங்கள், கீழே திரும்பவும் உங்களுடைய வருமானம் 4 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். 4 லட்சமாக இருந்துச்சுன்னா 4 லட்சம்னு கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் 14 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போன வருஷத்தோட ஐடிஆர் ஃபில் பண்ணிங்கல்ல அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட நம்பர் இதுவரை நீங்கள் பண்ணவே இல்லை, இதான் சார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நில் கொடுத்துருங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடிலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஃபைல் பண்ண உடனே ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்ரு ஒன்று வரும், பிடிஎஃப் ஒன்று வரும், அது மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இங்கே என்ட்ரி கொடுத்துருங்க. முதல் வருஷத்தோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, 2வது வருஷத்தோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதாவது 2025 2024 இதனுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுக்கலாம். இல்லாதவங்க நில்லுன்னு கொடுத்தா போதுமானது. கீழே பாருங்கள் டிக்ளரேஷனை கிளிக் பண்ணுங்கள். டிக்ளரேஷன் கிளிக் பண்ண கன்சென்ட் ஓகே கொடுங்க. அதாவது இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையானது, உண்மைக்கு மாறானது அல்ல அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்துருங்க, உறுதிமொழி கொடுத்துருங்க. கீழே 16 பாருங்கள், டேட்டு, இன்றைக்கி டேட்டை கொடுத்துருங்க. லொக்கேஷன் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், டெல்லினா டெல்லி, பெங்களூர்னா பெங்களூர், அல்லது கும்பகோணம்னா கும்பகோணம், திருச்சினா திருச்சி, சென்னைனா சென்னை கொடுத்துட்டு கீழே வந்து கிளிக் கொடுத்துட்டு கன்சென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிஷன் கொடுத்துருங்க. இவ்வளோ தாங்க ஃபார்ம் 1-to-1 ஃபைலிங். சரி சார், இந்த ஃபார்மை நான் 1 டைம் தான் சிடிஎஸ்எல் கொடுத்துருக்கேன், அப்போ நான் ஒரு பாண்டுக்கு நான் கொடுக்கணுமா, 10 பாண்டு வச்சுருக்கேன், 10 பாண்டுக்கு தனியாக கொடுக்கணுமா, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக அந்த சிடிஎஸ்எல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாண்டில் டிடக்ஷன் வருதோ அந்த கம்பெனிக்கு அவங்களே சப்மிஷன் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து டிடிஎஸ் பிடிக்க வேணான்னு ஒரு குறிப்பு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கவே மாட்டாங்க. மேலும் இந்த டிடிஎஸை பற்றி விவரங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ கால்லையோ தொடர்பு கொண்டு இந்த டிடிஎஸ் சம்மந்தமான எல்லா கேள்விகளையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஆரமே உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ அடுத்தபடியாக வெறும் 1000 ரூபா வச்சுருக்கிறவர் முதலீடு பாண்டில் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் பாண்டில் முதலீடு பண்ணணுன்னே நான் முன்னாடியே ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியா பாண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அத்தன்டிகேஷனாக கரெக்டாக இருக்கிறது இந்தியா பாண்ட்ஸ் தான். தேவையில்லாத BBBலாம் உள்ளே விட மாட்டாங்க. தேவையில்லாத டிஃபால்ட் ஆகக்கூடிய கம்பெனியெல்லாம் உள்ளே விடாத நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா பாண்டு தான். இதையே நான் வந்து முதல்ல யூஸ் பண்ணேன்னா முதல்ல நான் எங்கே பார்த்தேன்னா, நான் பார்த்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் பார்த்தேன். அதில் பாண்டு மார்க்கெட் எப்படி இந்தியாவில் வளருது, அமெரிக்காவோட பாண்டு மார்க்கெட் எவ்வளோ பெருசு, இந்தியாவோட பாண்டு மார்க்கெட் ஏன் சின்னதாக இருக்குது, இன்னும் 10 வருஷத்தில் இது எவ்வளோ வளரப்போகுதுங்கிறத அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் தான் நான் படித்தேன். அங்கே படிக்கும் பொழுது கீழே பாருங்கள், அந்த பேஜ் 64 போய் பாருங்கள், அதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஓபிபி பிளாட்ஃபார்மில் இந்தியா பாண்ட்ஸ் போன்ற வெப்சைட்டுகள் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கட் பண்ணி முழுக்க நான் இந்தியா பாண்டில் கொண்டாண்டேன். இன்னொன்று, இந்தியா பாண்டில் இப்போ ஆப் இருக்கிறவங்க துணிஞ்சு நீங்கள் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே சரி, அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன நெருடல். ஆனால் அந்த அத்தன்டிகேஷன் அவங்களுடைய செயல்முறையெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னு புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நானும் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆப் மூலியமாக தான் இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தர் 1000 ரூபா வச்சிருக்கிற ஒருத்தர் எப்படி முதலீடு செய்வது அதை பார்த்துருவோமா? இப்போ இந்தியா பாண்டோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே அங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் இருக்கணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ புதுசாக யாராவது இந்த காணொலி பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், இந்தியா பாண்டு வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டு,
உங்களோட பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர் இந்த என்ட்ரியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ கேஒய்சி தான். ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் எந்த பைசாவும் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், ப்ராடக்ட்டில் பாண்ட் இன்வெஸ்டிங், முன்னாடி பாண்ட் ட்ரேடிங் இருந்தது, இப்போ வந்து பாண்ட் இன்வெஸ்டிங் நல்லபடிக்கு மாற்றிருக்காங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் உள்ளே பாருங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் மினிமம் 1000 rupees கீழே பாருங்கள், மினிமம் 1000 rupeesல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாண்டுகள் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். மினிமம் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணால் அங்கே ஏதோ ஒரு 3 பாண்ட் இருக்குது. அது எந்த பாண்டுன்னு நீங்களாவே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய சக்திக்கு எது சரியாக வருமோ அதில் போய் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டில் இருக்கிற ரிஸ்க்கு. சார் ரிஸ்க், ஹை ரிஸ்க் பாண்டில் இருக்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. நிறைய பேர் BBB மைனஸ் BBBயில் போய் அன்செக்யூர்டில் போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 14%, 17%ன்னு சில பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு லாபம் அதிகம். அதில் போய் ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வருது, அவன் டிஃபால்ட் ஆக போகிறான். அவன் கன்ஃபார்மாக தெரியுது அவன் டிஃபால்ட் ஆக போகிறான். அவன் என்ன கேட்பான், இந்த பிளாட்ஃபார்ம்கிட்ட வந்து கேட்குறான், சார் எங்களோடதையும் உள்ளே விடுங்க, உங்களோடதில் போட்டு விடுங்க, உங்கள் பிளாட்ஃபார்மில் வாங்குறவங்க வாங்கட்டும். அப்போ என்னன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு அதிக லாபம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க லிஸ்டட் கொடுத்துருவாங்க. லிஸ்டட் ஆனதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்க 14%, 15%, 13%ன்னு சொல்லி BBBயில் விழுகும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், BBB மைனஸ் BBBன்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்மில் 13%, 14% இருக்குது. தயவு செஞ்சு அந்த ரெவன்யூ மாடல் என்ன, அந்த பிஸ்னஸ் என்ன, லாஸ்ட்டு 5 இயரில் அவங்களோட என்பிஏ எவ்வளோ இருக்குது, அவங்களோட கிரெடிட் ரேட்டு என்னவா வளர்ந்துக்கிட்டு இருக்கா, டீக்ரேட் ஆகிட்டு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் டிஃபால்ட் ஆக போகுதுங்கிற தெரிஞ்சு கூட அந்த நிறுவனங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா பாண்ட் அப்படி கிடையாது. இந்தியா பாண்டு ஒரு பாண்டோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அவங்க சிஇஓ யார், அந்த கிரெடிட் ரிஸ்க் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இங்கே வந்து உள்ள லிஸ்டட் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் ஆகிற எல்லா பாண்டும் சிறந்த பாண்டுக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த காணொலியை பார்க்குற ஒருத்தர் சொல்லுவார், சார் இப்போ தான் சார் நான் இப்போ தான் சார் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன், இந்த பாண்டை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கே சார் போய் கற்றுக்கிறது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், சிஎன்பிசியில் பாண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி பிளேலிஸ்ட்டே இருக்கும் யூடியூப்பில். அதில் பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இந்த பாண்டு, இந்தியாவில் பாண்டு மார்க்கெட் எப்படி வளர்ந்துட்டுருக்கு, பாண்டில் இருக்கக்கூடிய அபாயங்கள் என்ன, நன்மைகள் என்ன, அதை எப்படி சரியாக தேர்வு செய்வதுங்கிறத பற்றி நிறைய பேர் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வல்லுநர்கள்லாம் யாருன்னு சொல்லட்டுமா? இதில் நம்ம மதுரைக்காரரு மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார், எம்டி அண்ட் சிஇஓ, ஆதித்ய பிர்லோட சிஇஓ பாலசுப்ரமணியம் சார் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாராமன் சார் பேசியிருக்கிறாரு, கிப்சிட்டியோட சேர்மன் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முகிந்தர் சீமா, அதாவது செபியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேடம் பேசியிருக்கிறாங்க. யார்? எம்டி அண்ட் சிஇஓ பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் சார் பேசியிருக்கிறார். அது யார்? என்எஸ்டிஎலோட எம்டி அண்ட் சிஇஓ, அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஷிஷ் சார், ஆஷிஷ் யாருன்னு தெரியுமாங்க? நம்மளோட என்எஸ்சி இருக்குல்ல, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட எம்டி அண்ட் சிஇஓ, அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய இத்தனை வல்லுநர்கள், இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம், மேதமைகள்லாம் இந்த பாண்டு எப்படிலாம் வளருது, இது எவ்வளோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெருசாக வளரப்போகுதுங்கிற இவ்வளோ பெரிய வல்லுநர்கள் பேசின எல்லா குறிப்பு தகவல்களுமே எல்லாமே பாண்ட் ஸ்ட்ரீட் சிஎன்பிசியோட காணொலியாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். மக்களே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு 1-to-1 படிவத்தை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த டிடிஎஸ்ஸை எப்படி பிடிக்காமல் தவிர்க்கிறது, அதை எப்படி படிவத்தை ஃபில் பண்ணுறது, அதை பற்றின பார்த்தோம். அதுக்கப்புறம் BBB பாண்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் வல்லுநர்கள் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம போய் எங்கே போய் படிக்கிறது, அதையும் நம்ம பார்த்தோம். இன்னொன்று, குறைந்த 1000 ரூபாய் இருக்கிறவரும் எப்படி முதலீடு செய்யலாம், அதையும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க இது வந்து ஃபுல்லாக எஜுகேஷனல் அண்ட் பர்பஸ் தான். இதில் போய் இந்த பாண்டை வாங்குங்க, அந்த பாண்டை வாங்குங்க, இதில் போய் இதை பண்ணுங்க, நான் தயவு செஞ்சு நான் சொல்லவும் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு யூடியூபரு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பேசுகிறத ரேண்டமாக அதை வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸாக எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை மட்டும் வாழ்க்கையில் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. அதனால் BBB அதிக பர்சன்டேஜ் தராங்கன்னு சொல்லி வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் போய் தயவு செஞ்சு விழுந்துடாமல் நேர்மையாக இயங்கக்கூடிய நல்ல பிளாட்ஃபார்மாக பார்த்து தொடர்ச்சியாக உங்கள் முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லது, உங்கள் பணத்துக்கும் நல்லது. நன்றி மக்களே, நன்றி.